ஏறினார். கடலோரமாக நடமாடும் பொழுது, என்ன இது அதிசயமாக இருக்கிறது? சிறிய தீவு ஒன்று மெதுவாக கடல் அடியிலிருந்து வெளிப்பட்டது. என்ன தங்கத்தாலான மரம், காய்களும் கனிகளும் இப்படி ஒளிர்கிறதே! இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே நீந்திச் சென்று தீவை அடைந்தார் ஜெயக்குமார். அங்கு ஆஹா, அழகிய பெண்! இவள் எப்படி? வணக்கம், நான் ஒரு நாகக்கன்னிகை. தினமும் இப்படி வெளியே வந்து உங்களின் அழகிய உலகை கண்டு ரசிப்பேன். அரசர்களை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். அவர்களில் யாரேனும் ஒருவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அப்படியா? ஆமாம். சரி, தாங்கள் இங்கிருந்து எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். ஆனால் மற்றவருக்காகத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். ஜெயக்குமார் தன்னால் முடிந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அரசனிடம் திரும்பினார். அரசே, நான் ஒரு நாகக்கன்னியை சந்தித்தேன். அவள் கொடுத்த செல்வம்தான் இவை. அவள் அரசரை காண வேண்டும் என்று கூறினாள். நான் அவளை சந்தித்தால் என் நாட்டு மக்கள் வறுமை நீங்கி யாவரும் சந்தோஷமாக வாழ்வர். உடனே ஜெயக்குமாரும் அமர்நாத்தும் பயணத்தை தொடங்கினர். கடலோரம் வந்தனர். இருவரும் பார்க்க முன்போல் தீவு வெளியே வந்தது. ஜெயக்குமார், நீ இங்கேயே இரு, நான் சென்று வருகிறேன். அமர்நாத் தீவை அடைந்தார். இவரை கண்டவுடன் அந்த பெண், அரசே, நான் ஒரு பூதத்தால் இந்த தீவில் அடைக்கப்பட்டுள்ளேன். ஒரு நாட்டை தந்தால் என்னை விடுவிப்பதாக கூறியுள்ளது. என் தந்தையால் அது முடியாது. அதற்காகத்தான் ஒரு அரசரை காண காத்திருந்தேன். என்ன பரிதாபம்! சரி, என்னுடைய நாட்டை நான் பெறுகிறேன். மகிழ்ச்சி அரசே. உண்மையில் நான் ஒரு நாக இளவரசி. உங்களை போன்ற அரசர் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எங்கள் இனத்திற்கு தாங்கள்தான் அரசராக வேண்டும். இருவரும் மணந்து கொண்டு கடலுக்கு அடியில் சென்று விட்டனர். பல நாட்கள் காத்திருந்த ஜெயக்குமார் அரசர் திரும்பி வராததால் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். கதையை நிறுத்திய வேதாளம், கூறுங்கள் அரசே, மந்திரியின் மரணத்திற்கு யார் பொறுப்பு? அவரின் மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, அவரே தான் அதற்கு பொறுப்பு. அவர் நடு இரவில் தன் கடமையிலிருந்து தவறி வெளியே வந்தார். அதனால் தான் இவ்வளவும் நடந்தது. சரியான பதில். நான் போகிறேன். வேதாளம் பறக்க விக்ரமாதித்தன் பின்தொடர்ந்தார். விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடக்க வேதாளம் கதை கூற ஆரம்பித்தது. ஜிமுத் என்ற அரசருக்கு ஜிமுத்வகன் என்ற மகன் இருந்தான். மக்களுக்கு நல்லது செய்வதே ஜிமுத்வகனுக்கு பிடித்த செயல். அவர்களின் அரண்மனை தோட்டத்தில் கற்பக விருட்சம் என்ற மரம்